அதெல்லாம் மறந்துருங்க. மறதி ஒரு வரம் என்று எப்போது நாம் சொல்லுகிறோமோ, எப்போது ஒத்துக்கொள்கிறோமோ அப்போதே நினைவுகள் இனிமையை தரும் என்ற அந்த வாதத்தை இந்த அணியில இருக்கிற 3 பேரை வாபஸ் வாங்கிக்கணும். மறதி நல்லதுன்னு ஏங்க சொல்றோம்? சில விஷயத்துல மறந்தாதான் மனுஷன் வாழ முடியும். அப்படி என்றால் சில நினைவுகள் அவ்வளவு கொடுமையானவை. எங்க நடுவர் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு, மதுரையில அவர் பேச்சாளரா வருவதற்கு முன்னாடி ஒரு வீட்டுல போய் பரீட்சைக்கு கட்டுறதுக்காக 100 ரூபாய் தான் அந்த பணம் அவருக்கு தேவையா இருந்திருக்கு. அந்த காசு இல்லை இங்க கையில, 100 ரூபாய் தான். அப்போ ஒருத்தர் இவரை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டு வாசல்ல நிக்க வச்சு, இந்த வீட்டுல இருக்கிற ஐயா வந்து கேட்ட உடனே கொடுப்பாரு, நீ இங்கேயே நில்லு, எங்கேயும் போயிடாத, நான் 100 ரூபாய் வாங்கிட்டு வரேன். வீட்டு வாசல்ல இவரை நிறுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டாரு. காலையில 10 மணிக்கு நின்ற எங்களுடைய நடுவர் சாப்பாட்டு கூட போல, ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஆள் வந்துட்டாருனாக்க நம்ம அந்த வாய்ப்பை தவறு விட கூடாதுன்னு சொல்லி 5 மணி மட்டும் அதே இடத்துல நின்று இருக்காரு, ஆணி அடிச்ச மாதிரி. அந்த ஆள் 5 மணிக்கு திரும்பி வந்து ஓ ராசி அந்த ஆள் இல்லன்ட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைக்கும் மதுரைக்கு நாங்கள் போனால் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போற போது எங்கள் நடுவர் அதை திருப்பி அந்த இடத்தை பார்த்துட்டு போவார். ஏனென்றால் இந்த இடத்தில் தானே நான் நின்ற மகிழ்ச்சியா. மரண வலி, சில நினைவுகள் அப்படிப்பட்ட கொடூரமான நினைவுகள், அதை மறக்க வேண்டும் என்று நாம் துடிப்போம், ஆனால் மறக்க முடியாது. ஆனால் அந்த இடத்திலிருந்து மீண்டு வருகிற போது அவருக்கு எது சக்தியை கொடுத்திருக்கோம்? ஒரு நாள் நான் வருவேண்டா, மதுரைக்கு ராஜாவா வருவேண்டான்னு அவர் நினைச்சிருப்பாரு. இல்ல நான் நினைச்சனோ இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க. கனவுகள் தாங்க வாழ வைக்கும். வாழ்க்கைகள் அவமானங்களால் நிறைந்தவை. இவங்க 3 பேரும் வாழ்க்கை என்பது கடந்து வந்த பாதை முழுக்க பூ தூவி இருக்கிற வண்ண பாதை என்பது மாதிரி பேசி நம்மை ஏமாற்றுகிறார்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தா வாழ்க்கையில் எடுத்து வைத்த அடியில் எல்லாம் வெடிகுண்டு வைத்த நம்முடைய நண்பர்களினுடைய துரோகங்கள் நம்மை உறுத்தவில்லை. அதை நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப துரோகம். 3 பேரும் எத்தனை காதல் தோல்விகள் நெஞ்சை கத்தி போல அறுக்கின்றன. அந்த காதல் தோல்விகளை நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இவங்களுக்கு. எத்தனை பிரேக்கப் அப்படி சொன்னாதான் தெரியும். நான் உனக்காக என் சந்தோஷங்களை எல்லாம் விட்டு கொடுத்தேன், நீ உன் சந்தோஷத்துக்காக என்னையே விட்டு கொடுத்தான்னு கவிதை எழுதினானே, அவனுடைய நெஞ்சில் பழைய நாள் ஞாபகங்கள் என்ன ரொம்ப மகிழ்ச்சியா. ஆனா அதையும் தாண்டி அவன் வாழறான். ஏன்? அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா, ஆனா நாளைக்கு அதை விட சிறப்பா இன்னொரு பெண் எனக்கு மனைவியா வருவான்ற நம்பிக்கை தாங்க கனவுன்னு நாங்க சொல்றோம். தெய்வானை பேசுகிற போது சொன்னாங்க, நியூசிலாந்துல 21 வயதான அந்த ஒரு சிறு பெண் எம்பியா பதவியேற்று இருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அந்த மொழி நமக்கு புரியல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல, ஆனா நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் வருகிறது. முதன் முறையாக எம்பியாக எலெக்ட் ஆயிருக்கிற 21 வயது பெண் அந்த பார்லிமெண்ட்ல, நியூசிலாந்தினுடைய பார்லிமெண்ட்ல ஒரு 2 நிமிஷம் ஒரு பழங்குடியினருடைய பாடலை பாடுகிறார். மெய் சிலிர்க்கிறது. அது என்ன தெரியுமா? அது நேற்றைய நினைவுன்னு தெய்வானை சொல்றாங்க. அல்ல, 3 தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய கனவை அந்த பெண் நிறைவேற்றி இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட இனம் நியூசிலாந்துல அவங்க மொழியை பேசிட்டு அவங்க நாட்டுல வாழறாங்க. வெளியிலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய இனத்தை ஒடுக்கி, அவர்களுடைய மொழியை ஒடுக்கி, அவங்க தலை நிமிர முடியாமல் கண்டவுடனே சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்த அந்த இனத்திலிருந்து ஒரு பெண் இன்றைக்கு எம்பியா வந்து நிற்கிற போது 3 தலைமுறை கண்ட கனவை அவள் நிறைவேற்றி இருக்கிறாளே, அந்த மகிழ்ச்சியை தான் உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. தெய்வானை மறந்துட்டு பேசாதீங்க. இலக்கியத்தினுடைய படைப்புகள் எல்லாமே எழுத்தாளனுடைய கனவு என்று நான் சொல்லுவேன். 1921 மகாகவி பாரதி பாடுகின்றார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. 47 கிடைச்ச சுதந்திரத்தை 21 கனவாய் கண்டு பாடிய மகாகவியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தலைமுறையில் கனவு சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு பாரதி 1920 பாடினார். இன்னைக்கு வீர முத்துவேல் அவர்களை தலைவராக கொண்ட சந்திரயான் மிஷன் போகிற போது ஒவ்வொரு இலக்கியவாதியும் ஒரு கனவை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு செல்லுகின்றார். ஐ ஹாவ் a dream என்று பாடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக அந்த பாடலை பாடிக்கொண்டு அவர்கள் அமெரிக்காவினுடைய வீதிகளிலே நடந்த போது ஒரு கனவை விதைத்து விட்டு சென்றார். ஒபாமா அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாக வந்த போது அந்த பாடலை மொத்த அமெரிக்காவுமே பாடியது. ஏன்? விதைக்கப்பட்ட கனவு அன்றைக்கு முளைத்து வந்திருக்கிறது.
கனவுகள் வைராக்கியமானவை. நாம் படுகிற அவமானங்கள், நம்முடைய வெற்றியை பொறுக்க முடியாதவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நீ எல்லாம் பெரிய அளவு வந்துருவனே நான் பார்க்கிறத என்று சொன்னவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் நின்று 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 நம்மால் பதில் சொல்ல முடியாது தோழர்களே, தோழிகளே. அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் அவர்கள் முன்னால் உயர்ந்து காட்டுவதுதான். அதை கனவு ஒன்றுதான் சாத்தியமாக்கும். ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே ஒரு கனவு தான் இருந்திருக்கிறது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, நிச்சயமா கெமிஸ்ட்ரியில எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பென்சீன் அதனை பற்றி படிச்சிருப்பீங்க, C6H6. அந்த பென்சீனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியாம பல்லாண்டுகளாக ஆகஸ்ட் கேக்குலே என்கின்ற விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து 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 அதனுடைய ரிங் ஸ்ட்ரக்சர் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆராய்ச்சியினுடைய களைப்பில் ஒரு 5 நிமிஷம் கண் அசந்த போது அவருடைய கனவுக்குள் ஒரு பாம்பு தன்னுடைய வாலை தானே கவ்விக்கொள்ளுகிற அந்த கனவு வந்தது. உடனேயே பென்சீன் என்பது வட்ட வடிவமாகத்தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் என்று கண்டுபிடித்தார். என்றால் தூங்கும் போது அப்துல் கலாம் அதைத்தான் சொன்னார், தூக்கத்திலே வருவதல்ல கனவு, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்று சொன்னார். போலியோ இல்லாத உலகமாக கிட்டத்தட்ட இந்த உலகம் ஆகிவிட்டது. ஆனா நீங்க உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, உங்க தாத்தா பாட்டிட்ட கேட்டு பாருங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு தெருவிலும் 10 பேராவது கால் விளங்காமல் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த நிலைமையை கடந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் ஜோனஸ் சாக் என்கின்ற விஞ்ஞானியினுடைய கனவு அது. கால் கை சரியாக இயங்குகிற மனிதர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் வாழ்வார்கள் என்பதை தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்டாக கனவாக அவர் எழுதி வைத்து அவர் கண்டுபிடித்ததுதான் போலியோ டிராப்ஸ். ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே கனவு இருக்கிறது. ஒவ்வொரு கலை படைப்புக்கும் பின்னால் கனவு இருக்கிறது. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகிறார், 2000, 3000, 4000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மனிதன் குகை ஓவியங்களை செதுக்கிவிட்டு போயிருக்கிறான். அவனுக்கு என்ன மொழின்னு நமக்கு தெரியாது, அவன் என்ன பேசினா நமக்கு தெரியாது, அவனுக்கு மொழி இருந்துதான் கூட தெரியாது. அவர் குகை ஓவியங்களை செதுக்கி விட்டு போயிருக்கிறார். அந்த குகை ஓவியங்களை நீங்கள் போய் பார்த்தால் எந்த நாட்டிலையும், நம்ம தர்மபுரியில இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, எங்க போய் பார்த்தாலும் குகை ஓவியங்கள் ஒன்றே போல் இருக்கின்றன. மனிதன் 20 அடிக்கு செதுக்கி இருக்காங்க. அவன் 6 அடி 7 அடி தானே இருந்திருப்பான் அவன். ஆனா 20 அடி மனித உருவங்களை செதுக்கி இருக்கிறார்கள். சுற்றிலும் எல்லா மிருகங்களையும் சின்ன சின்னதாக செதுக்கி இருக்கிறார்கள். என்றால் ஆதி மனிதனுடைய கனவே தன்னை தாக்க வருகிற விலங்குகளை விட தான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற கனவைத்தான் அவர்கள் குகை ஓவியங்களாக செதுக்கி இருக்கிறார்கள். அப்ப கலைக்கு பின்னால் இருப்பது கனவு. ஒரு விளையாட்டு வீரனுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது கனவு. அதைத்தான் சொல்லுகிறார்கள், ட்ரீம் பிக். உனக்கு வருகிற தடைகளை நீ நினைக்க ஆரம்பித்தாலே தோல்விக்கான ஆரம்பம் அது. இந்த தடைகளை தாண்டி நான் முன்னேறுவேன் என்று எவன் நிற்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். என்றால் ஒவ்வொரு விளையாட்டு வெற்றிக்கு பிறகும் இருப்பது கனவு. ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் பின்னால் இருப்பது கனவு. எங்கேயோ இருந்த மானுட சமூகம் இந்த அளவு எழுந்து வந்திருப்பதற்கு பின்னால் பல பேருடைய கனவுதான் இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிள்ளைய முதல் பேச்சாளராக போட்டு, சின்ன பிள்ளையா? வழக்கறிஞர் அவரு பெரியாரு. வழக்கறிஞருக்கு ரொம்ப வழக்கங்க. ஆனா இன்னமும் நுங்கு வண்டி ஓட்டிக்கிட்டு ஐஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுக்கிட்டு கேஸ் கிடைக்கலன்னா என்ன செய்வாரு? கேஸ் கிடைக்கலன்னா ஆனா அவருடைய பேச்சுல என்ன அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அந்த வயசுலதான் நல்லா இருக்கும் தம்பி. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு இல்ல, இது சொல்லாதீங்க. கொஞ்சம் நஞ்சம் கூட பொண்ணு கிடைக்காது, முன்னாடியே பொண்ணு கிடைக்கல. நம்முடைய திருமண ஊர்வலத்தை நொங்கு வண்டியோடு தொடங்க. ஆமா, ஒரு பொண்ணை ஒத்துக்க மாட்டான். நான் எதிர்காலத்தில் எப்படி இருப்பேன் என்ற நம்பிக்கை தான் உங்களை வழக்கறிஞர் ஆக்கியது. அவர் பேசி முடிக்கிற போது சொன்னாரு, அடுத்த வருஷம் நீங்க வந்து நினைப்பீங்களாமா இங்க வந்து அவர் பேசினாரு, அருண் பேசினாரு. அதுவே ஒரு கனவு தானே தம்பி. உங்களுடைய கனவை தானே இந்த மேடையில விதைத்து விட்டு சென்றிருக்கிறீர்கள். நினைவுகள் சில சமயம் இனிமையான நினைவுகள் எல்லாருக்கும் உண்டு, இல்லை என்று நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் எல்லா நினைவுகளும் இனிமையானவை அல்ல. நாம் மறக்க விரும்புகிற நினைவுகள் நமக்குள்ளே உண்டு. அந்த நாளை நான் நினைச்சு பார்க்கவே நான் விரும்பலன்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிற சில நாட்கள் நம் வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் அந்த கனவை நான் நினைச்சு பார்க்கவே விரும்பலன்னு ஒருவர் கூட சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அந்த கனவுகள் நடந்ததோ நடக்கவில்லையோ, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு கனவுகள் தான் நம்மை அழைத்து செல்லும். ட்ரீம்ஸ் மேக் அஸ் டிசிப்ளின்ட் என்று ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது. கனவுகள் இருக்கிற போதுதான் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட பாதையிலே அமைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராகும்.
அடுத்த கட்ட பயணத்தை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகள் அப்படி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் கனவுகள் வைராக்கியமானவை, நம்மை வாழ வைப்பவை. நினைவுகள் சில சமயத்தில் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் பல நேரத்தில் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற துயரங்களை மறக்க விரும்புகிற சாதாரண கலக மானிட பூச்சிகள் தான் நாம். அந்த நினைவுகளை மறக்க வேண்டும் என்றால் கனவுகள் ஒன்றுதான் வழி, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நம்ம அத்தனை பேருக்கும் இந்த நிமிஷத்துல ஒரு கனவு இல்ல, அடுத்த வருஷ புத்தக கண்காட்சி அன்றைக்கு மழை வந்தால் கூட நனையாதபடி நாங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற கனவு நமக்கும் பப்பாசிக்கும் இருக்கிறது அல்லவா? அந்த கனவுதான் அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று சொன்னால் முன்னேற்றங்கள் கனவுகளினால் கட்டமைக்கப்படுபவை. எனவே கனவுகள் தான் மகிழ்ச்சியை தரும் என்ற நல்ல தீர்ப்பை மதுரையிலிருந்து வந்திருக்கிற எங்கள் நடுவர் தருவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியவர்களே, செய்து மழையிலும் நடத்திய பப்பாசிக்கு என் நன்றி. மேடையில பேசிய 6 பேருக்கும் என்னோட நன்றி. இன்னமும் இருந்து கேட்கிற உங்களுக்கு 1000 நன்றி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம், அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பாரதி பாஸ்கர் அவர்கள் நாளைய கனவுகளேன்னு போராடி பேசி இருக்கிறாங்க. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விலங்குகளை விட 6 அறிவு, ஒரு அறிவு கூடுதலாக இருக்கிற 6 அறிவு படைத்தவன் அவனுக்கு மட்டும்தான் கனவுகளை காண தெரியும். இன்னைக்கு அகத்திக்கீரை போடுறாங்க, ஆடு சாப்பிடுது. நாளைக்கும் எனக்கு அகத்திக்கீரை போடுவார்கள் நம்புமா? அது இல்ல கனவு காணுமா? நாளை காலையில அவ குர்பானி ஆக்கியிருப்பான், இல்ல பிரியாணி ஆக்கியிருப்பான் இல்லையா? விலங்குகள் வேறு, மனிதன் வேறு. அவனுக்கு நினைவுகளை அசை போடவும் தெரியும், விண்ணில் கால் பதிக்க கனவு காணவும் தெரியும் அப்படின்னு ரொம்ப நிறைவா பேசியிருக்கிறாங்க. எல்லார் சார்பாகவும் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டுகள், நன்றி. நேற்றைய நினைவுகள்ல மகிழ்ச்சியே இல்லையா? யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளையா இருந்தப்போ நமக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் வந்தது இல்லையா? முதல்ல உங்க அப்பா வாங்கி தந்த ஒரு வாட்ச், அதை கட்டிக்கிட்டு நீங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போன நினைவு மகிழ்ச்சி இல்லையா? முதல்ல உங்களுக்கு கிடைத்த 100க்கு 100 கணக்குல அது கிடைச்ச உடனே உங்க அப்பா சொல்றாரு, உங்க அம்மாவே சொல்றாங்க, இந்த குடும்பத்துல யாருக்குமே கணக்கு வராது, அத்தனையும் மக்கு, நீ தாண்டா 100 வாங்கி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு படு சந்தோஷம். இந்த பரம்பரையிலேயே அறிவாளி நான் தான் நினைச்சது இல்லையா? அப்பா பார்த்துட்டு 100க்கு 100 பரவாயில்ல போ, ஏன்னா அவர் 40. அதனால அவர் பாராட்ட மனம் இல்லைனாலும் ஒரு மனசுக்குள்ள மகிழ்ந்திருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சது இல்லையா? என்னங்க இதெல்லாம் சந்தோஷம் இருந்தது இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு போய் ஒரு சுற்றுலாவுக்கு உங்க பெற்றோர் கூட்டிட்டு போய் ஊட்டியோ கொடைக்கானலோ நல்ல குளிர்ல அப்படியே நடுங்கும் போது அம்மா பக்கத்துல வந்து அந்த சேலையோட சேர்த்து அணைச்சுக்கிட்டு, குளிராதுடா என் கூட இரு, முதலே சொன்னேன் உங்க அப்பா கிட்ட சொட்டர் வாங்கிட்டு வான்னு, இந்த ஆளுக்கு அவ்வளவு அறிவு ஏது, நான் தாண்டா உனக்கு சொட்டர் மாதிரி என் கூட நல்லா இறுக்கமா கட்டிக்கடானா அந்த கதகதப்புல அவன் மகிழ்ந்தானே, குளிர் போனதே, அந்த நினைவு மகிழ்ச்சி தரலையா? தருமா தரலையா? ஒரு டீனேஜ் வந்த பிறகு கோலம் போடுற அந்த அழக பார்க்க போன பையன் கோலத்தை தான் பார்க்க போனான். அவன் இந்த பக்கம் பார்க்க, அந்நேரம் கோலம் போட்ட பொண்ணு தற்செயலா அவனை பார்க்க, 2 பேர் மனசுலயும் எந்த எண்ணமும் கிடையாது. அந்த பொண்ணு கோலத்தை ஒருத்தன் பார்க்கறானேன்னு பார்த்தது, கோலம் நல்லா இருக்கேன்னு அவன் பார்த்தான். காலம் செய்த கோலம், 2 கண்ணும் ஒன்னாயிடுச்சு, இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தின, கண்ணோடு கண்ணினை நோக்க ஒண்ணு கவ்விருச்சு. 60ஆம் கல்யாணத்துல கூட ஒருவேளை அவரோட அதிர்ஷ்டம்
அல்லது துரதிர்ஷ்டம் அந்த பொண்ணையே கட்டியிருந்தான்னு வைங்க, 60ஆம் கல்யாணத்துல கூட அவன் எதை நினைப்பான்றீங்க, நீ ஒவ்வொரு நாளும் கோலம் போடும் போதும் முத உன்னை பார்த்தேன் பாரு, அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா? என்னங்க உங்களுக்கு எல்லாம் அந்த கோலமே பார்த்தது இல்லையா? முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல்ல காதலிச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போன கோயில் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட், 2 பேரும் ஒரு கோக் வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சினது, ஒரு ஐஸ்கிரீமை மாறி மாறி சாப்பிட்டது, எல்லாத்துக்கும் மேல 1000 சண்டை போட்டாலும் அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, வெட்டி பிடுவேன் குத்தி பிடுவேன் அவங்க அப்பா தெருவெல்லாம் உருண்டு கரண்டு, அவன் எனக்கு மகனே கிடையாது, நான் சொல்ற பொண்ணத்தான் கட்டணும், கண்டவனே இழுத்துட்டு வந்தானா காலை நறுக்கிடுவேன்னு சொன்னவரு தொலைஞ்சு போட, அவர் சொன்னது தொலைஞ்சு போடான்னு தான் சொன்னாரு. ஆனா அதுலதான் அவனுக்கு வாழ்க்கையே வந்ததுன்னா அந்த சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் பழைய நினைவுகள்ங்க, நேற்றைய நினைவுகள். எந்த காலத்திலேயே அது சந்தோஷம் இருக்கும். திருமணத்தன்னைக்கு அந்த அம்மாவை முதல்ல இந்த திருமாங்கல்யம் அணிவித்தது, 2 பேரும் அக்கினி வலம் வந்தது, போட்டோவுக்கு போஸ் கொடுத்தது, அந்த பொண்ணு அழகா சிரிச்சு நம்ம அசிங்கமா மூஞ்ச வச்சது, கல்யாணத்து அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சோறு இல்லாம விட்டது, 1000 பேர் வந்தாங்களே 1 லட்சம் ரூபாய் மொய் வந்திருக்குன்னு அப்பா கணக்கு பார்க்கையில 50 60 அத்தனை பேரை எழுதிட்டு போய் மொத்தமே 50,000 தான் நின்னது. இதெல்லாம் நினைவுல இருக்குமா இல்லையா? இதெல்லாத்த விட ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்தது, ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டது, நெருக்கடி வந்துருச்சு அதுல இருந்து மீண்டது, இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தானுங்க. நேற்றைய நினைவுகள் நிரந்தரமானவை, நாளைய கனவுகள் நிச்சயமற்றவைன்னு இந்த அணி சொன்னதுல என்னங்க தப்பு? என்னங்க இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா நேரம் இல்லை. மனிதனின் மனதில் அழியாமல் இருப்பவை நேற்றைய நினைவுகள் தான். அது நிரந்தரம். ஏன்னா அது திரும்ப 2023 நம்ம போக முடியாது, திரும்ப டிசம்பர் 4, 5 போக முடியாது. பாரதி மேடம் என்ன கேக்குறாங்க, அந்த நாளை திரும்ப நினைப்பியா? என்னங்க, ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணி, ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி, 5 நாள் கரண்ட் கிடையாது, பால் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிறவன் அந்த வீட்டை பாக்குறான், அந்த வீட்டுல இருக்கிறவன் இந்த வீட்டை பாக்குறான். ஒரு நாளைக்கு 10 தடவை ஓடுன பிள்ளைகள்லாம் ஒண்ணும் நிக்காம உட்கார்ந்து இருக்கு. திரும்ப யோசிச்சு பார்ப்பீங்களா அந்த நாளை? அப்ப நாம என்ன செய்யறோம்? சில நினைவுகளை மறக்க நினைக்கிறோம். இனி ஜென்மத்துக்கும் அப்படி வரக்கூடாது சாமி, எங்களை அப்படி விட்டுறாத, நீ மழையே பெய்யாட்டியும் பரவாயில்ல, பெஞ்சி கெடுக்காத அப்படின்னு நமக்குள்ள தோணுதா இல்லையா? இந்த மழையில மிகச்சிறந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான புத்தகங்களை குடோன்ல இழந்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரது வாழ்நாள் சேமிப்பு அது. இந்த புத்தக கண்காட்சியில தான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் ஒரு விஷயம் மட்டும் இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம சொல்லிடுறேன். நம்ம வீட்டுல எத்தனையோ அறைகள் இருக்கின்றன, ஆனால் நூலகம் மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் நூலகமாவது உங்க வீட்டுல நீங்க வைக்க பாருங்க. புத்தக கண்காட்சிக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு ஆகப்பெரிய செயல் என்னன்னா, ஒரு 10 புத்தகத்தையாவது வைங்க. நீங்க எந்த சமயம் சார்ந்து இருக்கிறீர்களோ அந்த சமய புத்தகங்களை, வேதங்களை, குரான, பைபிள, திருவாசகத்தை எதையோ ஒண்ணு வாங்கி வைங்க. அது தவிர சிறு குழந்தைகளுக்கான இலக்கியம், ஒரு பாரதியார் கவிதை, ஒரு திருக்குறள் நூல், அதுக்கான உரை நூல், சமகாலத்தில் வந்திருக்கிற கவிதை புத்தகங்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஜெயமோகன் மாதிரி, எஸ்ரா மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. சாரு நிவேதிதா பழுப்பு நிற பக்கங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு 3-4 தொகுதி இருக்கு. அந்த புத்தகங்கள்லாம் தயவு செய்து வாங்கி வாசிங்க.
எத்தனையோ பேரை பத்தி அறிமுகம் அதுல இருக்கு. வாசிக்க வாசிக்க கீழே வைக்க தோணாது பழுப்பு நிற பக்கங்கள். இதெல்லாம் வாங்கி வாசிங்க, வீட்டுல வாசிங்க. உங்க வீட்டுல பூஜை அறை இருப்பது போலவே புத்தக அறையும் இருக்க வேண்டும். அதுதான் புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்ததற்கான ஒரு பலன் என்று தயவாக சொல்லிக் கொள்கிறேன். இப்ப தலைப்புக்குள்ள வந்துடலாம். இப்ப நேற்றைய நினைவுகள்ல கசப்பானவை உண்டு. பாரதி மேடம் என்னோட இதை சொன்னாங்க. நான் கஞ்சி இல்லாம காசு இல்லாம நின்ன கதையை சொன்னாங்க. ஏங்க கத்திட்டே கிடக்காங்க? ஏன் யாராவது பேசணும்னா மேடைக்கு வாங்க ஐயா. நாங்க இல்ல, இது வியாபாரம் நடக்குதாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா, முடிச்சிருவோம். காவல்துறை இல்லாமல் நமக்கு அமைதியா இருக்கிறதே இல்லை. அவங்க தான் எத்தனையோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது பாரதி மேடம் சொன்னது உண்மைதான். ரொம்ப கஷ்டத்துல நான் வாழ்ந்து இருக்கிறேன் சின்ன வயசுல. ஒரு தடவை கூட அந்த செமஸ்டர் ஃபீஸ் நான் அந்த நாட்களுக்குள்ள கட்டியது இல்லை. நான் கல்லூரியில படித்த காலங்கள்ல ரீயூனியன்றாங்கல்ல, நான் படிச்ச கல்லூரிக்கு நான் போயிருக்கிறேன். அப்ப அந்த பிரின்சிபல் ஆபீஸ் முன்னாடி ஒரு போர்டு அந்த காலத்துல சாப்பீஸ்ல எழுதி போடுவாங்க. அதுல இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டாதவர்கள் வரிசை அப்படின்னு நம்பர் போட்டு பேர் போட்டிருப்பாங்க. நம்பர் பேரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு செமஸ்டர்ல என் பேர் தான் முதல்ல இருக்கும். நான் இந்த கல்லூரிக்கு போகும்போது மஞ்சள் தாவணியை பார்க்க போல, மஞ்சள் சுடிதார், அந்த போர்டு இன்னும் இருக்கான்னு தான் பார்க்க போனேன். ஆனா இப்பெல்லாம் போர்டுல எழுதுறது இல்லை போல. இப்ப எவனும் கட்டளைன்னா பிரிண்ட் அடிச்சு போட்டுறாங்க, இல்ல வராதேன்னு விரட்டி விட்டுறாங்க. எங்க காலத்துல விரட்டி விட மாட்டாங்க, போர்டுல எழுதி போடுவாங்க. அந்த கவலை கண்ணீர் இன்னமும் இருக்கிறது. எப்படிடா இருந்தோம் அந்த நேரம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் படிச்சது வணிகவியல், பிகாம். அந்த காலத்துல என்ஜினியரிங்க்கு ஈக்குவல் பிகாம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன்னா உன் பேர் அங்க இருக்கு, உங்க வீட்டுல காசு இல்லையாடா, நாங்க வேணா உனக்காக கட்டவான்னு கேட்பாங்க. இப்போ எனக்கு சரின்னு சொல்லவும் தோணாது, சொன்னா அசிங்கமா இருக்கும். காசு இல்ல ஆமான்னு சொல்லவும் தோணாது. அவங்க முன்னாடி நான் ஒரு மாதிரி முகம் வச்சிருந்தேன் பாருங்க. ஸ்ரேயாவுக்கு அப்பாவா முகத்தை வச்சதை விட அதுதான் சிறந்த நடிப்பு. என்ன சொல்றது, ஒத்துக்கவும் முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. இந்த கல்லூரிக்கு போகும்போது அந்த ஞாபகம் தான் வரும். இளமையில வறுமைன்றது கொடுமையானதுயா. இன்னைக்கு நான் இந்த வழியில வரும்போது, நானும் என்னோட ஓட்டுநர் வரும்போது, ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த வழியை கேட்டோம். அவன் கையில 2 பிளாஸ்க் வச்சிருந்தான். நல்ல மழை பெய்யுது. ஒவ்வொரு காரையா தட்டி அவன் கையில சின்ன சின்ன கப்பு வச்சிருக்கான். நல்ல மழை கோட்டு போட்டிருக்கான். அவனுக்கு ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த மழையில டீ விற்கிறான்யா. அவனை பார்த்தோன்னு எனக்கு பதறி போயிடுச்சு. மழைக்கு ஒதுங்க கூட முடியாம ஒரு 12 வயசு பையன், குடும்பத்துல என்ன நெருக்கடியோ, இந்த இடத்துல நின்றுகிட்டு வர்றவங்க எல்லாம் டீ சாப்பிடுறீங்களான்னு டீ வித்துக்கிட்டு இருந்தான். அந்த வறுமையை அவன் பின்னாடி பெரிய ஆளா அதை நினைச்சு பாப்பா. நான் சொல்றீங்க, நினைச்சு மறக்க நினைப்பான் இல்லையா? உண்மையா இல்லையா? எனக்கு பதறிடுச்சு. அட பாவி, இந்த மழையில ஒதுங்காம படிக்கிற வயசுல டீ விற்கிறியடா. இந்த கார் ஒண்ணு எங்க காரையும் தட்டி கேட்டான், உங்களுக்கு டீ வேணுமான்னு சொல்லி. இளமையில் வறுமை என்பது கொடுமையானது. நாம் செய்த பிளண்டர்ஸ், நாம இளமை காலத்துல சின்ன வயசுல செய்த திருட்டுகள், செய்த சிலுமிஷங்கள், செய்த தவறுகள், கல்லூரியில மற்றவர்கள் முன்னாடி நடந்து கொண்ட விதம், எதிர்த்து பேசியது. ஏன் எல்லாத்தையும் விடுங்க, உங்க அப்பா இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பாவை ஒரு நாள் நீங்க தூக்கி எறிஞ்சு பேசியிருப்பீங்க இல்ல? எல்லாம் ஒரு அப்பனாயா? எல்லாம் எதுக்கியா பிள்ளைய பத்த? ஏதோ ஒரு கோபத்துல. இப்ப அப்பா இல்லைன்னு உடனே நினைச்சு பார்த்தா, அப்படி பேசி இருக்க கூடாது, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது, எங்க அப்பா இல்லையே என்று ஒரு கவலை வருதா வரலையா? அப்படின்னா நேற்றைய நினைவுகள் சில மகிழ்ச்சி தருகின்றன, சில ரணமாக கிடக்கிறது. கேவலமாக நமக்கே தோன்று, நான் ஒரு மனுஷனே இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது. என்றால் நேற்றைய நினைவுகள் முழுக்க மகிழ்ச்சி இல்லை என்று இவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா?
ஒன்னே ஒண்ணுதாங்க, முடிச்சிடலாம். கனவுகள் யாரும் அபத்தமா காண்றது இல்ல. யாராவது கனவு காணுவாங்களா? அடுத்த முறை நான் இங்க வந்தாலும் மழை பெய்யணும்னு? இல்ல வலிக்கு விழுந்தவன் நாளைக்கும் நான் வலிக்கு விழணும்னு கனவு காணுவானா? கனவுகளில் எப்போதுமே உத்வேகம் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கை இருக்கும், சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கும். அது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஒரு நாளும் நெகட்டிவா கனவு காண்றது இல்லை. இது எலெக்ஷன் வருஷம். எந்த கட்சியாவது தோத்து போகும்னா கனவு காணும்? என்னங்க, அவ்வளவு பேர் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் தானே கனவு காணுவாங்க. ஜெயிக்கிறானோ இல்லையோ. இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டா ஜிம் நடந்தது. வருங்காலத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில் துறையை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்யணும்னு அரசாங்கம் கனவு கண்டு கொண்டு வந்து அவர்களோட MOU சைன் பண்ணுது. அப்படின்னா எதிர்காலத்தில் 1 ட்ரில்லியன் எக்கானமியாக தமிழகம் மாற வேண்டும் என்ற கனவு காண்பதால் தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டே இன்னைக்கு நடந்திருக்கு. பாத்தீங்களா இல்லையா? நம்ம இந்தியாவை பற்றி என்ன கனவு காண்கிறார்கள்? பாரத பிரதமர் என்ன சொல்றார்? 2047 இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு காணுகிறார். அப்படின்னா வழி நடத்துகிறவர்கள், வாழ்கிறவர்கள். உங்க பிள்ளைகளை எப்படி வளர்ப்பீங்க? கையில தூக்கி வச்சு, டேய் நீ பிறந்தப்போ ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட முடியாம இருந்தண்டா அப்படியா சொல்லுவார்? அப்பா நீ டாக்டர் ஆகணும்டா, இன்ஜினியர் ஆகணும்டா, எதுவுமே ஆகாட்டிய அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா மனுஷன் ஆகணும்டான்னு சொல்லித்தானங்க வளர்க்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் தொடங்கும் போது சிவகுமார் சொன்னாரு 2024 புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துகள்னு. வாழ்த்துகள் அப்படின்னு சொல்றதே நாளைய கனவு தானையா. விஷ் யூ a happy prosperous new year. அது என்னது? அது அந்த வாழ்த்து என்பதே கனவு தானே. காலில் விழும்போது தூக்கிவிட்டு 16 பெத்து பெருவாழ்வு வாழ்ந்த வாழ்த்தே ஒரு அந்த பிள்ளைகள் மனத்தில் விதைக்கிற கனவு தானே. அப்படின்னா வாழ்க வளமுடன், அதுவும் ஒரு நல்ல வார்த்தை தானே. அதனால நினைவுகள் இருந்து விட்டு போகட்டும். நினைவுகளில் முரண்கள் உண்டு, சில முட்டாள்தனங்களும் உண்டு, நாம் செய்த பாவங்களும் உண்டு, பரிகாரம் தேட முடியாத தவறுகளும் உண்டு. ஆனால் கனவுகள் எப்போதும் நம்மை உயர்த்தும். இப்போது இருக்கிறதை விட ஒருபடி மேலாக இன்னும் உயரத்து போ, இன்னும் உயரப்போ. சந்திரயான்ல இருந்து ககன்யான் வரைக்கும் யோசிக்கிறோம்னா இதுதான் கனவு. நல்ல கனவுகளை விதையுங்கள், அவை மிக அதிக பலன்களை தரும். பிள்ளைகளிடம் தேவையற்ற செய்திகளை சொல்லாமல் அவர்கள் எதிர்காலத்துக்கான பாதையை காட்டுங்கள். அவர்கள் பின்பற்றி பயணிப்பார்கள். மகிழ்ச்சி தருவது எனக்கு என்னவோ நேற்றைய நினைவுகளை விட நாளைய கனவுகள் தான் என்று சொல்லி, இந்த மழையிலும் இத்தனை குடைகள் சென்னையில் இருக்கிறதா என்று பார்க்கிறபடி குடையோடு வந்து கோவிலுக்கு போகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். குடையோடு திட்டிக் கொண்டே குடும்ப விழாக்களுக்கு போகிறவர்களை பார்த்திருக்கிறேன். ஹோட்டலுக்கு போறவங்களை பார்த்திருக்கிறேன். குடையோடு புத்தக கண்காட்சிக்கு வந்த பெருந்தகைமையாளர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.